ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ஈக்கோ மூவியோட ஸ்டோரிலேருந்து தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் மோகன் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் கேரளாவில் இருக்க ஒரு மலைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக் ப்ரீடை கொண்டு போகிறாரு. அவர் அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறவர் பேர் அப்புட்டி. அங்கே அவர் போகிறது டாக் ப்ரீடிங்காக. மோகன் அவரோட ஃப்ரெண்ட் வீடும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்வார். அதுக்கு அப்புட்டி குறியேஜன் மட்டும்தான் இங்கே இருக்காருன்னு சொல்வார். மோகனும் நான் அவரை தான் சொல்கிறேன், அவர் தான் என் ஃப்ரெண்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இந்த டாக் ப்ரீடிங் பிஸ்னஸில் இருந்தோம்னு சொல்வார். இந்த மலைக்கு மேலே இருக்க 150 ஏக்கர் குறியேச்சனோடதுனும் அந்த மலைக்கு மேலே தான் அவரோட ஒய்ஃப் மிலாத்தி இருக்காங்கன்னு அப்புட்டி சொல்வார். உங்கள் ஃப்ரெண்ட் தானே, அவங்க ஒய்ஃப் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதானும் கேட்பாரு. அதுக்கு மோகன் குறியேச்சனுக்கு நிறைய ஒய்ஃப் இருக்காங்க, அதனால எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. குறியேச்சன் தலைமறைவாகி 6 வருஷம் ஆயிருக்கும். அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அவரை போலீஸும் நிறைய எதிரிகளும் தேடிட்டு இருப்பாங்க. அப்புட்டி குறியேச்சனோட ஒய்ஃபான மிலாத்தி பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஒரு மலேசியாவை சேர்ந்த பொண்ணுனும் அவங்களுக்கு மந்திரம்லாம் நிறைய தெரியணும் இந்த ஊர் மக்கள் நம்புறதா அவர் சொல்வார். மோகன் இந்த காட்டுக்கு வந்த காரணமே குறியேச்சனை தேடி தான். ஆனால் அவர் டாக் ப்ரீடிங்காக வந்ததா அப்புட்டிக்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. இப்போ அப்புட்டி அங்கேருந்து கிளம்பி போன அப்புறம் மோகனும் அந்த டிஃப்ரெண்ட் ப்ரீடான டாகும் தான் அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் வாரத்துக்கு தனியாக இருக்க போகிறாங்க. அப்படி கொஞ்சம் வாரம் போன அப்புறம் மோகனை தேடி வரப்போ தான் அவர் ஒரு பள்ளத்தில் விழுந்து இறந்துருக்காருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும். அந்த சம்பவம் நடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ பியூஸ்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் குறியேச்சன் ஒய்ஃபான மிலாத்தியை பார்த்துக்கிற கேர்டேக்கர். அவங்க பையன் அவங்க வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணாலும் அவங்க இந்த மலையை விட்டு வரமாட்டாங்க. அதனால் அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு குக் பண்ணிலாம் கொடுக்கறதுக்காகவும் பியூஸுங்கிற பையனை மிலாத்தியோட பையன் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அவனுக்கு சேலரியும் போஸ்ட் மூலியமாக கரெக்டாக வந்துடும். மிலாத்தி இருக்க மலையை சுற்றி நிறைய டாக்ஸ் காவலுக்கு இருக்கும். அதெல்லாம் குறியேச்சன் ட்ரெயின் பண்ண டாக்ஸ். யாரையும் மிலாத்தி கிட்ட வரவிடாது. மிலாத்தியே வந்து சொன்னால் மட்டும்தான் அது யாரையுமே அவங்க கிட்ட வரவிடும். மிலாத்திக்கு அடிக்கடி குறியேச்சன் கிட்ட இருந்து லெட்டர் மட்டும் வரும். ஆனால் அதில் எந்த அட்ரஸும் இருக்காது. ஒரு வாட்டி லெட்டர் வர்றது வேறு இடமா இருக்கும். போலீஸும் நிறைய தடவை இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. மிலாத்திக்கு குறியேச்சன் இருக்க இடம் தெரியுங்கிற டவுட் போலீஸ்க்கு இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி அவங்க விசாரித்தாலும் மிலாத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ குறியேச்சனை தேடி கண்டுபிடிக்க ஒரு நேவி ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வராரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். இப்போ இவங்க 2 பேரும் மிலாத்தியோட கேர்டேக்கரான பியூஸை கூப்பிட்டு அவனுக்கு குறியேச்சன் இருக்க இடத்த பற்றி ஏதாவது தெரியுமான்னு விசாரிப்பாங்க. அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சால் அதை உடனே இவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதுக்காக நிறைய பணம் கொடுக்கறதாவும் அவன்கிட்ட ஒரு டீல் பேசியிருப்பாங்க. அவனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பான். பியூஸ் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி காரில் போகிறப்போ அவங்களோட கார் பிரேக் வயரை யாரோ கட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனால் எப்படியோ அவங்க 2 பேரும் சேஃபாக தப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குறியேச்சன் அந்த ஊரில் தான் இருக்கான் அப்படிங்கிறத அந்த நேவி ஆஃபீஸர் கன்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ மிலாத்தியை அவங்க பையன் வந்து அவர் கூட கூட்டிகிட்டு போக பார்ப்பாரு. ஆனால் அவங்க இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க பையன் அங்கேருந்து கிளம்பி போன அப்புறம் பியூஸ் மிலாத்தியோட கதையை சொல்லி கேட்பான். அப்போ தான் அவங்க பேர் மிலாத்தியே இல்லை, அவங்க மலேசியாவை சேர்ந்த பொண்ணு. இந்த ஊர்க்காரங்களுக்கு அவங்க பேர் வாயில் வராததுனால மலேசியாக்காரின்னு கூப்பிட்டு அதை அப்படியே மிலாத்தியாக மாறிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட உண்மையான பேர் சோயி. மலேசியாவில் ஜப்பான் வார் நடந்தப்போ மிலாத்தி அவங்க ஹஸ்பண்ட் கூட அங்கே இருந்திருப்பாங்க. அவங்க வீடு ரிவரை ஒட்டி இருக்கும். அவங்க வீட்டுக்கு வரணும்னாலே போட் வழியாக தான் வர மாதிரி இருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் யோஷியா இவங்களை காவல் காக்க ஒரு ரேர் பிரீட் டாகை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாரு. இவங்க 2 பேருக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸும் இருக்கும். டெய்லி மிலாத்தி ரேடியோவில் வர நியூஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கே நடக்கிற வார்னால அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரப்போ கூடவே குறியேச்சனையும் மோகனையும் கூட்டிகிட்டு வருவார். அவங்க 2 பேரும் யோஷியாவை தேடி வந்ததே ஒரு மலேசியா டிஃப்ரெண்ட் டாக் ப்ரீடை தேடி தான். ஏன்னா அந்த ப்ரீட் டாக்ஸ் மட்டும் மாஸ்டர் என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும். அதுக்காக தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்க. ஒரு நாள் யோஷியா, குறியேச்சன், மோகன் இவங்க 3 பேரும் சேர்ந்து சிட்டியில் ஒரு வேலைக்காக போயிருப்பாங்க. ஆனால் திரும்பி யோஷியா வந்திருக்க மாட்டார். மோகனும் குறியேச்சனும் மட்டும்தான் வந்திருப்பாங்க. அங்கே நடக்கிற வார்னால யோஷியா இறந்துருப்பாரு. இந்த விஷயத்த சோயி கிட்ட குறியேச்சன் நேரடியாக சொல்ல ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்கள சுற்றி காவலுக்கு இருக்க அந்த டாக்ஸ் இவரை அவங்க கிட்ட அலோவே பண்ணாது. சோயி அந்த வீட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணாலும் அந்த டாக்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணும். யோஷியா தான் அந்த டாக்ஸோட மாஸ்டருங்கிறதுனால அவர் ட்ரெயின் பண்ண மாதிரி தான் அந்த டாக்ஸ் நடந்துக்கும். இப்போ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காது. 3 நாளாக அந்த ரிவரில் போட்டில் தான் குறியேச்சன் இருப்பார் இந்த விஷயத்த சோயி கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் அந்த டாக்ஸ் மாற்றி ஷிஃப்ட் போட்டு இவரை சோயி பக்கத்தில் போகக்கூட அலோவ் பண்ணாது. அதனால் அவங்கள அந்த இடத்துலேருந்து காப்பாற்ற வேறு வழியே இல்லாமல் அந்த டாக்ஸை எல்லாத்தையுமே குறியேச்சன் ஷூட் பண்ணியிருப்பார். சோயை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்கள குறியேச்சன் கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைங்களும் பிறந்திருப்பாங்க.
மோகன் சாகிறதுக்கு முன்னாடி பியூஸ் அவரை ஃபாலோ பண்ணுறத அவர் நோட் பண்ணியிருப்பாரு. எனக்கும் குறியச்சனுக்கும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. அதில் யாரோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையனாக தான் நீ இருப்ப. நீ என்னையும் குறியச்சனையும் கொல்றதுக்காக தானே இங்கே வந்திருக்க. நம்ம சேர்ந்து முதல் குறியச்சனை தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு அவர் சொல்வார். குறியச்சன் ஆல்ரெடி இந்த மாதிரி தலைமறைவாக இருந்தப்போ ஒரு கேவ்ல இருந்ததா அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த கேவ்குள்ளே நேச்சுரலாகவே தண்ணி வரும். இதை பற்றி மோகன் பேசிகிட்டே இருக்கப்பவே ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் வந்து அவரை மலையிலேருந்து கீழே தள்ளி கொண்டிருக்கும். இது மலேசியாவிலேருந்து குறியச்சன் கொண்டு வந்த டாக்ஸ் தான். அது ஒரு மாஸ்டரோட ஆர்டர் இல்லாமல் எதுவுமே பண்ணாது. அப்போ அதுக்கு யாரோ இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. மோகன் ஏன் குறியச்சனை தேடி வந்தார்? பியோஸ்க்கும் குறியச்சனுக்கும் என்ன சம்மந்தம்? மிலாத்தி குறியச்சனை பற்றி மறைக்கிற அந்த விஷயம் என்ன? இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.